மயிலாடுதுறை அருகே விபத்தில் சிக்கி ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டுவரப்பட்ட மாணவனின் தலை ஸ்ட்ரெச்சரில் சிக்கிக் கொண்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் தாலுகா எலந்தங்குடியை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் முகமது சாஜித் மற்றும் முகமது ரியாம் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நல்லாத்தூர் சென்றுவிட்டு மது போதையில் இருசக்கர வாகனத்திற்கு ஊர் திரும்பியதாக கூறப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்ட எல்லையான நல்லடை காவல் சோதனை சாவடி அருகே திருப்பத்தில் இருவரும் நிலை தடுமாறி கீழே விழுந்து இருவரும் படுகாயம் அடைந்தனர். தகவல் அறிந்து அருகில் இருந்த நல்லடை காவல் சோதனை சாவடியில் இருந்த போலீசார் மற்றும் பொதுமக்கள் இருவரையும் மீட்டு நல்லடையில் உள்ள தனியார் சமூக நல அறக்கட்டளை இலவச ஆம்புலன்ஸ் மூலம் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆம்புலன்ஸை நல்லடையை சேர்ந்த ராகவன் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். ஆம்புலன்ஸில் முகமது ரியாம் ஸ்ட்ரெச்சரிலும் முகமது சாஜித் அருகில் அமர்ந்தும் வந்துள்ளார். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை உள்ளே வந்த புறநோயாளிகள் பிரிவுக்கு வந்த பொழுது முகமது சாஜித் நிலை தடுமாறி முகமது ரியாம் ஸ்ட்ரெச்சரில் தலையை மாட்டிக்கொண்டது. இதனால் 1 மணி நேரமாக அவரது தலை மீட்க முடியாமல் பொதுமக்கள் போராடி வந்தனர். தகவல் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு அளிக்கப்பட்டு முகமது சாஜித் பத்திரமாக மீட்கப்பட்டார். மாணவர்கள் இருவரும் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1 மணி நேரமாக தலை மாட்டிக்கொண்ட சம்பவம் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.